வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் டாப்புங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வந்து ஃப்ரீயா தர போறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் போறதுக்கான வாய்ப்பு. இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆன் ரோட்ல வந்து லொகேட்டா இருக்கு. ஸ்டேட் ஹைவேல இருந்து ஆன் ரோட்ல லொகேட்டா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சைட்டுக்கு வாசலே பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப்மே வந்திருக்குங்க. 10 years வரைக்கும் நாங்க கேரண்டி கொடுக்குறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி ரைட்ஸ். ஆல்ரெடி இதே இடத்துல நின்று இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ப்ரோமோட் பண்ணிருப்போம், ரிவ்யூமே பண்ணிருப்போம். இது ஆக்சுவலி செகண்ட் டைமா வந்து ப்ராஜெக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோசிங் பெனிஃபிட், நிறைய பெனிஃபிட் வந்து உங்களுக்காக வந்து பண்ணி கொடுக்க போறாங்க. யாரும் தானே பாக்குறீங்க, நம்ம ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க பண்ணி கொடுக்க போறாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் போற ஸ்டேட் ஹைவேல இருந்து ஆன் ரோட்ல தாங்க நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொகேட்டா இருக்கு. அதுவும் பஸ் போற ரூட்ல நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொகேட்டா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆன் ரோட்ல வந்து லொகேட்டா இருக்கு. ஸ்டேட் ஹைவேல இருந்து ஆன் ரோட்ல லொகேட்டா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சைட்டுக்கு வாசலே பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப்மே வந்திருக்குங்க. சோ இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட் வந்து அங்க தெரியுது பாத்தீங்களா, சிகரம் கோல்டன் சிட்டி. சரி வாங்க ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா பார்க்கலாம். இதுதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா சிகரம் கோல்டன் சிட்டி. ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து கூட இருக்காங்க. சார் கிட்ட எல்லா டீடைல்ஸுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் சார், ஐ மகாலட்சுமி. நிறைய பேர் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாங்க. சோ அவங்களுக்கு உங்களோட நேம், நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். வணக்கம் மக்களே, நான் தான் உங்களுக்கு ஜேகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து சாலமன் ராஜ், மார்க்கெட்டிங் மேனேஜர். நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சிகரம் கோல்டன் சிட்டி. வாங்க மேடம், நம்ம இங்க நின்று பேசுறதுக்கு நம்ம சைட்டுக்குள்ள போய் பார்த்து பேசலாம் மேடம். சரி வாங்க ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்ட்டா எங்க சார் லொகேட் ஆயிருக்கு? மேடம் நீங்க ஆல்ரெடி சைட்டை நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இது ஸ்டேட் ஹைவே மேடம். ஸ்டேட் ஹைவேல பாத்தீங்கன்னா நமக்கு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் மேடம். இது ஓகே சார். ஓகே, ஸ்டேட் ஹைவேனா உங்களுக்கு ரொம்ப குழப்பம் வந்திருக்கும் மேடம். ஆமா சார். இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் போற ஸ்டேட் ஹைவேல நமக்கு ஆன் ரோட்லயே அமைஞ்சிருக்கு மேடம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் என்ன சார்? சிகரம் கோல்டன் சிட்டி மேடம். ஓகே சார், நம்ம பில்டர் நேம்? பில்டர் ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். யா ஓகே சார். ஓகே, டோட்டலா வந்து எத்தனை பிளாட்ஸ் சார் வந்து கொடுத்திருக்கீங்க? டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் ப்ராஜெக்ட் மேடம். இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 38 பிளாட் நம்ம போட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம க்ளோசிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். க்ளோசிங் ஸ்டேஜ்ன்றதுனாலே உங்களுக்கு few plots மட்டும் தான் கொஞ்சம் அவைலபிள் இருக்கு மேடம். ஓகே சார். ஓகே, நம்ம சைட் வந்து என்ன அப்ரூவ்ட் சார்? இது ப்ராப்பர் டிடிசிபி அன்றதா அப்ரூவ் மேடம். ஓகே, இப்போ வந்து few plots மட்டும் தான் அவைலபிளா இருக்கு அப்படினு சொன்னீங்க. அதோட மினிமம் ஸ்கொயர் ஃபீட் என்ன சார், மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட் என்ன சார்? 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அது கார்னர் பிளாட் கூட இப்ப அவைலபிள் இருக்கு மேடம். ஓகே சார். ஓகே, கேட்டிங்களா, உங்களுக்கு ஏத்த மாதிரி கார்னர் பிளாட் கூட அவைலபிளா இருக்குங்க. ஓகே சார், அடுத்து வந்து சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்திருக்கீங்க சார்? மேடம் 24 ஃபீட் வந்து பிளாக் டாப் ரோட் கொடுத்திருக்கோம். செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றோம். சிசிடிவி கேமரா ப்ரொவைட் பண்றோம். ஓகே சார். அது மட்டும் இல்ல மேடம், இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். என்ன சார் சொல்றீங்க, உண்மையாவா சொல்றீங்க? கண்டிப்பா மேடம். ஓகே சார். ஓகே சார், வேற என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்திருக்கீங்க? மேடம் கிராண்டான ஆர்ச் கொடுத்திருக்கோம். ஃபுல் செக்யூரிட்டியோட பாத்தீங்கன்னா ஃபுல் காம்பவுண்ட் வால் கொடுத்திருக்கோம். ஓகே சார். அது மட்டும் இல்லாம 3 இயர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் நம்ம ஃப்ரீயாவே பண்ணி தரோம் மேடம். யா ஓகே சார், இவ்ளோ அம்யூனிட்டிஸ் வந்து சைட்க்குள்ள வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து இங்க பிளாட்ஸ் புக் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நியர்பைல இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பாப்பாங்க. அப்படி நம்ம சைட்க்கு நியர்பைல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கா சார்? இருக்கு மேடம். இந்த சரௌண்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு. நியர்பை பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டிராவல்ல பாத்தீங்கன்னா 50 மினிட்ஸ் டிராவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப புதுசாவே வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு புதுசாவே ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா சார், நானே வரும்போது பார்த்தேன் சார், அங்க போர்டு வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம வர வழியிலே பாத்தீங்க அப்படின்னா டிஎம்சி காலேஜ் இருக்கு. இது மட்டும் இல்லாம வந்து ஒரு தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட காலேஜ் வந்து நானே வரும்போது பார்த்தேன். சோ நியர்பைல வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு. இருக்கு மேடம், இருக்கு மேடம். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருந்து எல்லாமே இருக்கு மேடம். ஓகே சார், இங்க இருந்து வந்து ரோட் கனெக்டிவிட்டி எல்லாம் எப்படி சார்? மேடம் நம்ம சென்ட்ரல் பிளேஸ்ல தான் நம்ம லேஅவுட்டே அமைஞ்சிருக்கு. சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கிறதால இந்த சைடு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போலாம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து பூந்தமல்லி ஹைவேக்கு போறது ஸ்டேட் ஹைவேவா உங்களுக்கு இருக்கு. இப்படி போனீங்கன்னா பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துக்கு போலாம், தாம்பரத்துக்கு போலாம், படப்பைக்கு போலாம். இன்னைக்கு எந்த சரௌண்ட் நீங்க போகணும்னு எதிர்பார்க்குறீங்க அந்த சரௌண்ட் எல்லா ஸ்பேஸோட லிங்க் ரோடு இங்க அமைஞ்சிருக்கு மேடம். ஏன்னா நம்ம சைட் அமைஞ்சிருக்குது பாத்தீங்கன்னா கரெக்டா சென்ட்ரல் பிளேஸ்ல தான் இருக்கு. யா ஓகே சார். ஓகே, சோ நம்ம சார் வந்து சொன்னதை நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. நமக்கு ரைட் சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா டைரக்டா வந்து ஸ்ரீபெரும்புத்தூரை வந்து ரீச் பண்ணிடலாங்க. அங்கே பாத்தீங்க அப்படின்னா சிப்காட், இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஏகப்பட்டது உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அங்க இருக்குங்க. அடுத்து இந்த பஸ் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் ஃபெசிலிட்டி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து நீங்க வந்து லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தாம்பரம் அண்ட் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்து ரீச் பண்ணிடலாங்க. உங்களுக்கு தாம்பரத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் அண்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து நியர்பைல இருக்கு. அதே மாதிரி ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்து ரீச்
பண்ணிடலாம். அங்க இருந்து எல்லா ஊர்களுக்குமே போறதுக்கான பஸ் ஃபெசிலிட்டியுமே வந்து அவைலபிளா இருக்குங்க. மட்டும் இல்லாம நம்ம சைட்க்கு நியர்பைலே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. நம்ம சைட்க்கு அப்படியே போற வழியிலே பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இருக்குங்க. இது மட்டும் இல்லாம படப்பையில ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அங்கேயே வந்து நிறைய சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஏகப்பட்டது வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம சார் கிட்ட பிரைஸ் என்ன கோட் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், பிரைஸ் பத்தி வந்து நீங்களே மக்களுக்கு வந்து சொல்லிடுங்க சார். நம்ம சைட் வந்து லான்ச்சிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2800 தான் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே சார். இப்போ நம்ம க்ளோசிங் ஆஃபர்ல இருக்கனால எவ்வளவு பிரைஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நானே ஆல்ரெடி இந்த சைட்டுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் சார். நீங்க வந்து அப்ப என்ன பிரைஸ் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 2800 சம்திங் அந்த மாதிரி பிரைஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்ப க்ளோசிங் ஆஃபர் சொல்லிட்டு நம்ம ஜேகே சாரே வந்து என்கிட்ட வந்து பர்சனலா வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க தான் சார் வந்து பிரைஸ் வந்து ரிவீலே பண்ண போறீங்க. என்ன பிரைஸ் சார் கோட் பண்ணிருக்கீங்க? மேடம், உங்களோட ஆட பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் மட்டும் பாத்தீங்கன்னா வெறும் 2599 மட்டும் தான் மேடம். என்ன சார் சொல்றீங்க? இவ்ளோ பிரைஸ் வந்து டிராப் ஆயிருக்கு. இது க்ளோசிங் ஆஃபர் மேடம். அதனால 2599 இந்த வாரம் புக் பண்ணது 2599ல கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல மேடம், இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கு. ஓகே சார், ஒரு நிமிஷம். அப்ப நான் வந்து உங்களுக்கு பர்சனலா வந்து கேக்குறேன் சார், என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்க என்ன பெனிஃபிட் வந்து பண்ணி கொடுப்பீங்க? மேடம், உங்க சப்ஸ்கிரைபர் வந்து புக் பண்ற கிளையண்ட்டுக்கு நாங்க ஒரு ஸ்கூட்டி, அதுவும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டியே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா மேடம். இந்த ஆஃபர் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? இந்த வீக் மட்டும் தான் மேடம். அப்படிங்களா? ஓகே, வேற என்ன பெனிஃபிட் வந்து பண்ணி கொடுப்பீங்க? மேடம், புக் பண்ற கிளையண்ட்டுக்கு இன்னொரு ஆஃபர் ஸ்பெஷலா வச்சிருக்கோம். ஓகே சார், இன்னொரு ஆஃபர் வந்து என்ன வச்சிருக்கீங்க? மேடம், ஃளைட்ல போகணும்னு ஆசை இருக்குங்களா? நிறையவே இருக்கு சார், எல்லாருமே அந்த இருக்கு. ஃளைட்ல போற ஆசையை வந்து நம்ம ஜேகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வாரத்துல வந்து நம்ம நிறைவேற்ற போறோம் மேடம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா வந்து புக் பண்ற கிளையண்ட்டுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் சிங்கப்பூர் போறதுக்கு ஒரு ட்ரிப் மேடம். நிஜமாவா சார் சொல்றீங்க? நிஜமா மேடம். இவ்ளோ என்னால நம்பவே முடியல சார். பிரைஸ் வந்து டிராப் பண்ணிருக்கீங்க, இது இல்லாம வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வந்து குடுக்குறீங்க, இதுவும் இல்லாம வந்து சிங்கப்பூர் போறதுக்கான வாய்ப்புமே வந்து குடுக்கறதா வந்து சொல்றீங்க. ஒரே ஒரு விஷயம் மேடம், குலுக்கல் முறையில தான் நாங்க வந்து இந்த ஆஃபரை கொடுக்குறோம். ஓகே சார். ஓகே. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்து புக் பண்ற கிளையண்ட்டுக்கு மட்டும் அவங்க நேம்ல குலுக்கல் முறையில ஒரு ட்ரிப் மேடம். அதுவும் சிங்கப்பூருக்கு போற ட்ரிப் மேடம். அதுவும் இந்த வீக்குக்குள்ள வந்து புக் பண்ற கிளையண்ட்டுக்கு மட்டும் தான். யா ஓகே சார். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவே வந்து போட்டிருப்பேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்ளோ ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் டிராப், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டி. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கையோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் போறதுக்கான வாய்ப்பு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியாம வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ளாட்ஸை இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரிவித்து டைரக்டா பில்லரோட கான்டாக்ட் நம்பர் தான். இடையில வந்து நீங்க யாருக்குமே ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லங்க. இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கவங்க லேடிஸா இருந்தாலும் சரிங்க, இல்ல ஜென்ஸா இருந்தாலும் சரி, இப்பவே உங்க பார்ட்னருக்கு போன் பண்ணி சிங்கப்பூர் போலாமா அப்படி சொல்லிட்டு கேளுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா மெயின் லொகேஷன்ல லோ பட்ஜெட்ல ஸ்டேட் ஹைவேல இருந்து ஆன் ரோட்ல வந்து பிளாட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீக்குள்ள நீங்க பிளாட்ஸ் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கப்பூர் போறதுக்கான வாய்ப்புமே வந்து கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கையோட ஸ்கூட்டியுமே எடுத்துட்டு போங்க. ஆல்ரெடி போட்ட வீடியோல வந்து 2800 per ஸ்கொயர் ஃபீட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ க்ளோசிங் ஆஃபரா பாத்தீங்க அப்படின்னா 2599 per ஸ்கொயர் ஃபீட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து பிரைஸ் டிராப் கிடையவே கிடையாதுங்க. க்ளோசிங் ஆஃபரா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜேகே ஹவுசிங் வந்து இந்த மாதிரி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஃபார் சைட் விசிட்க்கு ஒன்னு வந்து ஸ்கிரீன்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரிஞ்சு டைரக்டா பில்லரோட கான்டாக்ட் நம்பர் தான். சரி ஓகே சார், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார். கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பாத்தீங்கன்னா நம்ம எம்டி சார் இருக்காரு மேடம். அவர் இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லுவார் மேடம். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. நெக்ஸ்ட் நம்ம ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட எம்டி சார் வந்து கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் சார், ஐம் மகாலட்சுமி. ஹாய் மேம். யா சார், நிறைய பேர் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பாங்க சார். சோ அவங்களுக்கு வந்து உங்களோட நேம், நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஹாய் மக்களே, நான் உங்க ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து எம்டி ஜெயக்குமார் பேசுறேன். அதே மாதிரி நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன பிரைஸ் கோட் பண்ணிருக்கீங்க? மேம், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பிரைஸ் இருக்கு. ஒன்னு வந்து 2800, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 3000 per ஸ்கொயர் ஃபீட் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜஸ் பண்றோம் மேம். என்ன சார் சொல்றீங்க? 3000 2800? ஆமா மேம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நார்மல் பில்டர்ல நீங்க போறீங்க அப்படின்னா 2500 தான் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனோட காஸ்ட் சொல்லுவாங்க. பட் நாங்க பாத்தீங்கன்னா 2800 பிளஸ் பாத்தீங்கன்னா 3000 பண்றதுக்கான காரணம் என்னன்னா, மத்தவங்க வந்து இந்த 2500ல பண்ணும்போது அவங்க வீடு மட்டும்தான் கட்டி கொடுப்பாங்க. பட் நாங்க போரு, இபி, காம்பவுண்ட், செப்டி டேங்க், சம்பு, மோட்டர், ஓவர் ஹெட் டேங்க், பில்டிங் பிளான் அப்ரூவ்ட் இன்க்ளூடிங் பாத்தீங்கன்னா நாங்க பண்ணி கொடுக்குறோம். என்ன சார் சொல்றீங்க? இவ்ளோ ஃபெசிலிட்டி வந்து இந்த காஸ்ட்ல வந்து பண்ணி தரீங்களா? ஆமா மேம், ஆமா கண்டிப்பா மேம்.
யா ஓகே சார். இதே வந்து இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே மத்த பில்டர் பண்ணும்போது அதோட காஸ்ட் வந்து என்ன சார்? மேம் கண்டிப்பா சூப்பரான கொஸ்டின் நீங்க கேட்டீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த 2500க்கு நான் பில்டிங் பண்ணி தரேன் அப்படின்னு நிறைய பில்டர்ஸ் சொல்லுவாங்க. ஆமா சார். சோ அவங்க பாத்தீங்கன்னா 3.5 ஃபீட் தான் பாத்தீங்கன்னா பேஸ்டோட ஹைட்டே போடுவாங்க. ஓகே சோ குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா நார்மல் குவாலிட்டியில போட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் வீடு வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஆனா வீட்ல நான் சொன்ன மாதிரி இத்தனை விஷயங்களும் எக்ஸ்ட்ரா தான் நீங்க பண்ண வேண்டி இருக்கும். இது வந்து வீட்டுக்கு முக்கியமா தேவையான பொருட்கள். சோ அப்படி இருக்கும்போது நாங்க வந்து 3000க்குள்ள இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம். நீங்க மத்த பில்டர்ட்ட போகும்போதோ இல்ல மத்த ஆள்கிட்ட போய் வீடு கட்டும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3500ல இருந்து 3700 வரைக்கும் இதுக்கு எல்லாமே சார்ஜஸ் வரும். ஓ மை காட். பட் நம்ம ஜேகே ஹவுசிங் வந்து நீங்க இவ்ளோ அஃபோர்டபிளா வந்து பண்ணி கொடுக்குறீங்க. பட் வெளிய இருந்து நம்ம கேட்கும்போது நீங்க தான் ஏதோ வந்து ஹையா சொல்ற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து தோணும். அவங்க 2500 பண்றாங்க, இவங்க என்ன 3000 பண்றாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த क्वेश्चन வந்து வரும் சார். கண்டிப்பா மேம். யா சார். அதே மாதிரி வந்து என்ன குவாலிட்டில நீங்க வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க சார்? மேம் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே நம்ம பேஸ்மெண்டோட ஹைட்டே பாத்தீங்கன்னா 5 ஃபீட் போட்டு கொடுத்துருவோம் மேம். ஓகே அதே போல A to Z எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். நம்மகிட்ட செகண்ட் குவாலிட்டி அப்படின்றதுக்கான ஆப்ஷனே இல்ல. இப்போ மத்த இடத்துல வந்து வீடு கட்டும்போது மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்களும் செங்கல் போட்டு தான் வீடு கட்டுறோம், அவங்களும் செங்கல் போட்டு தான் வீடு கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் செங்கல்லே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஆஃப் செங்கல் இருக்கு. 8 ரூபாய்க்கும் ஒரு செங்கல் இருக்கும், 15 ரூபாய்க்கும் ஒரு செங்கல் இருக்கும். இப்ப 15 ரூபாய் செங்கல் தான் நாங்க போட்டு கட்டுவோம். சோ எங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நாங்க சொல்லுவோம், நான் பில்டர் தான், பட் இருந்தாலுமே நம்ம லேஅவுட்குள்ள இடம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வீடு கட்டி கொடுக்கறோமே தவிர வெளியில உள்ளவங்களுக்கு நம்ம வீடு கட்டி கொடுக்க மாட்டோம். இந்த காம்பவுண்ட் சுவர் தாண்டோன்னே உங்ககிட்ட ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட அங்க நம்ம வீடு கட்ட மாட்டோம். நம்ம லேஅவுட் குள்ளே ஆகட்டும் இல்ல நம்ம கிட்டே ஆகட்டும் ஒரு இடம் வாங்கினா மட்டும்தான் நம்ம வீடு கட்டி கொடுப்போம். சார் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் 2800ல இருந்து 3000 வரைக்கும் வந்து பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா யாருமே சார் சொன்ன அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி யாருமே வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க இவ்ளோ ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க. மறக்காம ஸ்கிரீன்ல தெரியவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட ட்ரீம் ஹவுஸை இப்பவே ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஓகே, அடுத்து என்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரீங்க, அதே மாதிரி வந்து கஸ்டமர் வந்து கஸ்டமைஸா வந்து எனக்கு இந்த ஸ்டைல்ல வேணும் அப்படின்ட்டு வந்து நீங்க பண்ணி கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பா மேம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்டைலே பாத்தீங்கன்னா மண்ணுக்கு கீழே, அதாவது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபுல்லாவே சொல்லிடுறேன், கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்டைல் சொல்லிடுறேன். நம்ம மண்ணுக்கு கீழே நம்ம பேஸ் லெவல் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளம் தோண்டி அதுல பெட் உட்கார வச்சு பீம் வந்து நம்ம இது பண்ணுவோம் மேம். நம்ம பேஸ்மெண்டோட ஹைட் பாத்தீங்கன்னா மொத்தம் 5 ஃபீட் வரும் மேம். அதுக்கு கீழே ஒவ்வொரு 3 ஃபீட்டுக்கும் பாத்தீங்கன்னா சில்ட் காங்கிரீட்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரீட் கொடுப்போம். இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேஸ்மெண்ட் 5 ஃபீட் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல மண்ணு கொட்டி தண்ணி ஊத்தி கியூரிங் பண்ணுவாங்க. இந்த கியூரிங் பாத்தீங்கன்னா நம்மளும் பண்ணுவோம். அந்த கியூரிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாம் தர ஜல்லி அப்படின்னு சொல்லி ஒரு PCCன்னு சொல்லி தட்டுவாங்க. பட் நாங்க பாத்தீங்கன்னா காங்கிரீட்டே போட்டு கொடுத்துறோம் கீழேவே. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு 3 ஃபீட்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சில்ட் காங்கிரீட் கொடுத்துறோம். சோ ரூஃப் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டில உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம். சோ வீட்டுக்குள்ள இப்போ ரூஃப் எல்லாம் போட்டு பூச்சுவேல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெயிண்ட்னு ஒன்னு அடிப்போம். இந்த பெயிண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் ப்ராடக்ட். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய கம்பெனிஸோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, பட் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. சோ அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் தான் நம்ம பண்ணுவோம். மத்த கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறாங்கன்னா நான் கட்டுற வீட்டுக்கு நான் அடிக்கிற பெயிண்ட் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் நான் கேரண்டி கொடுக்குறேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஆக்சுவலி வந்து நிறைய கம்பெனி வந்து ஒரு இது மழை டைம்ல நல்லா தாங்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் நீங்க ஒரு வீட்டுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறீங்க. ஆமா மேம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பெயிண்ட் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, பட் இது நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங். சோ அதனால பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் நாங்க கேரண்டி கொடுக்குறோம். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ராயல் பெயிண்ட் இது. சோ அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள பண்ணாத விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு தான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாடுலர் கிச்சனும், இன்னொன்னு ஃபால் சீலிங் மட்டும் பாத்தீங்கன்னா பண்ணி தர மாட்டோம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபால் சீலிங் ஆகட்டும் இல்ல மாடுலர் கிச்சன் ஆகட்டும் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா 4 to 5 இயர்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா எப்படி பண்ணாலுமே அது டேமேஜ் ஆயிடும். சோ இதை நம்ம பண்ணி கொடுத்துட்டு நம்ம 50 வருஷம் 60 வருஷம் வாழ போற வீட்டுல இந்த 4 to 5 இயர்ஸ்ல இது டேமேஜ் ஆகுதுன்னா நம்ம பேர் பாத்தீங்கன்னா ஃபால்ட் ஆயிடும். சோ அதனால அது மட்டும் நம்ம பண்ணாம பாக்கி எல்லாமே இன்க்ளூடிங் பண்ணி நாம பண்ணி கொடுத்துறோம். எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தானே சார்? எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான்.
என்னங்க சார் சொன்னது எல்லாமே கேட்டுட்டீங்களா? உங்களுக்கு வெளிய இருந்து பாக்குதாங்க பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்கும் அப்படின்னு தோணும். பட் இப்ப சார் சொன்னது எல்லாமே கேட்க வச்சு நானே கூட இங்க வந்து ஒரு வீடு இல்ல ஒரு லேண்ட் ஆர் வந்து வீடு கட்டுறேன் அப்படின்னா சார் கிட்ட தாங்க கண்டிப்பா கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு நீங்க வெளியே கொடுத்தீங்க அப்படின்னா அபோவ் 3000 4000 அந்த மாதிரி ரேஞ்ச்ல தாங்க வரும். பட் நம்ம சார் 2800 இருந்து 3000 per square feet வரைக்குமே இவ்ளோ ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டில தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அலைச்சலும் வேண்டாம் எதுவுமே வேண்டாங்க. உங்க ட்ரீம் ஹவுஸை ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபைனல் கொஸ்டின் சார், எனக்கு வந்து பர்சனலா ஒரு கொஸ்டின் சார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நார்த் இந்தியன் சைடு இல்ல வந்து சவுத் இந்தியன் சைடுல வந்து எனக்கு அந்த ஸ்டைல்ல வந்து எங்க வீடு வேணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி வந்து கட்டி கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பா மேம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பில்டிங் பண்றது மோஸ்ட்லி 90% ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க் இருக்கு இல்லையா? இந்த எலிவேஷன் ஒர்க் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எங்களை பாத்துக்க சொல்லி எங்க கஸ்டமர் சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல வீடு கட்டுவோம். அது கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த மாடல்ல பண்ணி கொடுப்போம். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கேரளா மாடல்ல தான் மேம் நம்ம வீடுங்க இருக்கும். சோ இதுல இந்த கேரளா மாடல்ல வீடு கட்டும் போது 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு. கேரளா மாடல்ல பாத்தீங்கன்னா வீடுங்க பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அழகா லக்ஸரியா பண்ணிருப்பாங்க ஒண்ணு ஃப்ரண்ட் எலிவேஷன்ல. இன்னி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ரூஃப் போடுவோம் இல்லையா? இந்த ரூஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாடல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் ஈக்குவலா அந்த செவருக்கு ஈக்குவலா தான் அந்த ரூஃப் இருக்கும். பட் கேரளா மாடல்ல பாத்தீங்கன்னாலே ஒரு 5 inches பாத்தீங்கன்னா அந்த ரூஃப் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியில இருக்கும். அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கேரளால மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 90% பாத்தீங்கன்னா மழை தான் பெய்யும். அந்த மழைக்கு அந்த வீடை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும். சோ அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இங்க நம்ம இந்த மாடல்ல பண்றோம், பிளைனாவே ஒரு செவர் இறக்கி விடுறோம் அப்படின்னா மேல படுற தண்ணி பாத்தீங்கன்னா கீழே வரைக்கும் அந்த செவர்லயே ஊறி வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஓதடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வாட்டர் லீக்கேஜ் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கும். பட் கேரளா மாடல் வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப நான் 5 inches பாத்தீங்கன்னா வெளியில இருக்குறீங்க. இப்ப இழுக்கும் போது என்ன ஆகும்னா மழை தண்ணி பட்டாலும் அந்த 5 inchல பட்டு கீழே தான் விழுமே தவிர நம்ம வீட்டு செவுத்துல வந்து அந்த ஓதை அடிக்காது. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா கேரளா மாடல்ல நல்லா இருக்கும். சோ அதே போல எலிவேஷன் ஃப்ரண்ட் எலிவேஷன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மாடல்ல தான் நம்ம பண்ணி கொடுப்போம். சோ அதனால பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கேக்குற ஒரே விஷயம், ஃப்ரண்ட் எலிவேஷன் பாத்தீங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணிருங்க, பெயிண்டிங்ஸும் நீங்களே சூஸ் பண்ணிருங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதே போல நீங்க முன்னாடி கேட்டீங்க வீட்டுக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் சார் பண்ணி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க எங்க வீடு கட்டினாலும் சரி, இல்ல மேஸ்திரி வச்சு கட்டினாலும் சரி, பில்டர் வச்சு கட்டினாலும் சரி, இன்ஜினியர்ஸ் வச்சு கட்டினாலும் சரி, சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பாயிண்ட்ஸ் இப்ப ஒண்ணும் இல்ல, நார்மலா ஒரு சுவிட்ச் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுவிட்ச் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இங்கங்க கொடுங்க, இங்கதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு மேல போச்சுன்னா சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் நம்ம கிட்ட அப்படி இல்ல மேம். நீங்க வீட்டுக்குள்ள என்ன கேட்டாலும் அன்லிமிட்டட். சரிங்களா? இப்போ நீங்க சுவிட்ச் பாயிண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து 10 சுவிட்ச் பாயிண்ட் வேணும், இல்ல இவ்வளவு வேணும், எனக்கு அவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நம்மளே இதே காஸ்ட்ல பண்ணி கொடுத்துறோம். சோ அதே போல நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ற மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு பேரிவேர் அப்படி இல்லாட்டி ஜாக்வேர். இது 2 தான் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ். இப்ப பெட்ரூம் எனக்கு இப்படி வேணும், ஹால் இப்படி வேணும், கிச்சன் இப்படி வேணும், நீங்க என்ன மாடல்ல கேக்குறீங்களோ அந்த மாடல்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். சப்போஸ் இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு ஓபன் கிச்சனா வேணும் அப்படின்னு கேட்டா கூட நீங்க அந்த மாதிரி பண்ணி தாராளமா ஓபன் கிச்சனா கேட்டா ஓபன் கிச்சன் பண்ணுவோம். மாடலர் கிச்சன் வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆளுங்களே நம்ம இது பண்ணுவோம். சோ A to Z எல்லாமே வீடோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா உங்களோடது தான். வீட்டுக்குள்ள என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நாங்களே பண்ணி தந்துருவோம். அதே மாதிரி வந்து நிறைய கஸ்டமர் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து வீடு கட்ட போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து இந்த செடி எல்லாமே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும் சார். அந்த மாதிரி வேற ஏதாச்சும் நம்மள்ட்ட ஆப்ஷன் இருக்கா சார்? கண்டிப்பா மேம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வீடு மட்டும் நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடுன்றது உங்களுக்கு எப்படி கனவோ அதே கனவு தான் எனக்கு. உங்க கனவை நான் நிறைவேற்றி கொடுக்கணுன்ற கனவு எனக்கு ரொம்ப பெருசு. சோ அந்த கனவுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் நீங்க இடம் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடை நீங்க பினிஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் கட்டின 99% ஆஃப் கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க நினைச்சதுக்கும் மேலதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வாங்கி வீடு கட்டுறீங்க. அந்த இடத்துல செடி வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க, மரம் வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஒரு சின்ன பேட்ஸாவது வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஏதாவது ஒண்ணு சம்திங் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? சோ அது எல்லாமே நாங்களே பண்ணி தரோம் மேம்.
அதுவும் நானே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ஐடியாஸ் கொடுத்து நான் பண்ணி தரேன் உங்களுக்கு. நானே உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சார். ஆல்ரெடி நீங்க வந்து பில் பண்ண வீடு எல்லாமே கொஞ்சம் எனக்கு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா சார்? கண்டிப்பா மேம். நம்ம கட்டின வீட்டோட வீடியோ கிளிப்பே உங்ககிட்ட நான் தரேன். அதே வேணா போடுங்க. இதுல வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கும். மெயின் டோர் நீங்க பாக்கலாம். பிளஸ் ஃப்ரண்ட்ல வந்து கார்டன் செட்டிங்ஸ் எப்படி வச்சிருக்கோம், கார் பார்க்கிங் எப்படி கொடுத்துருக்கோம், சோ ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்கு, சோ வீட்டுக்குள்ள போகும்போது என்னென்ன டிசைன் கொடுத்துருக்கோம் அப்படின்ற எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வீடியோல இருக்கும். நீங்க எல்லாமே பார்க்கலாம். சேம் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நம்ம வீடு கட்டி கொடுப்போம். ஓகே சார். சார் சொன்ன மாதிரி அவங்களோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். நீங்க எல்லாமே பார்த்துட்டு இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்குமே கண்டிப்பா பிடிக்கும். நீங்களே வந்து டைரக்டா சாரை விசிட் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா கூட அவ்வளவு அழகா உங்களுக்கு இந்த சைட் அண்ட் வீடு எல்லாமே வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து கட்டி கொடுப்பாங்க. இந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கனவுங்க. வீடுன்றது வாழ்க்கையில ஒரு முறை தாங்க வாங்க முடியும். அதை வந்து வாங்குறப்ப நீங்கான முறையில வந்து கட்டுங்க. அதுக்காக தாங்க இன்னும் பெஸ்ட் குவாலிட்டியில வந்து பண்ணி கொடுக்குறவங்க தாங்க நம்மளோட ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். என்ன சார், கரெக்ட் தானே சார்? கண்டிப்பா. ஓகே சார். இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீடு வாங்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் சார் பண்ணி கொடுத்தீங்க? மேம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது நீங்க செகண்ட் டைம் வந்து எடுக்கிற வீடியோ மேம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க 75 பிளாட்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது வந்து க்ளோசிங் சேல் ஆஃபர். இந்த ஆஃபர்ல இந்த வீக் வந்து புக் பண்ற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பிரைஸ் நான் ஓபனா சொல்லிடுறேன். 2599 தான் per ஸ்கொயர் ஃபீட்டோட பிரைஸ். சரிங்களா? இது மட்டும் இல்ல, இந்த வீக்ல வந்து யார் புக் பண்றீங்களோ எல்லாத்துக்குமே ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உங்க கையோட நீங்க எடுத்துட்டு போயிடலாம். சார் என்ன சார் சொல்றீங்க? ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சைட்க்கு வீடியோ பண்ணிருக்கோம். அப்ப ஏதோ பிரைஸ் கொஞ்சம் ஹையா சொன்ன மாதிரி இருக்கு. இப்போ வந்து நீங்க பிரைஸ் கொஞ்சம் லோ பண்ணிட்ட மாதிரி இருக்கே சார். ஆமா மேம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சில பிளாட் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. இருக்கிற பிளாட் பாத்தீங்கன்னா சீக்கிரமா கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரைஸ்ல நம்ம பண்றோம். அதுவும் 2599 பிரைஸ்ல பண்றோம். சோ அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூட்டி ஆஃபரும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சார் சொன்னதை ஆல்ரெடி வந்து கேட்டிருப்பீங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவே வந்து போட்டிருப்பேங்க. 2800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ க்ளோசிங் ஆஃபரா பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஃபியூ பிளாட்ஸ் மட்டும் தாங்க அவைலபிளா இருக்கு. 2599 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கையோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டியுமே வந்து தராங்க. என்ன சார், கரெக்ட் தானே? கண்டிப்பா மேம். இந்த உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக உங்களுக்கு இன்னொரு ஆஃபரும் நான் சொல்றேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேம். இந்த ஸ்கூட்டி மட்டும் இல்ல, இந்த ஸ்கூட்டி மட்டும் சொல்றீங்க இல்லையா? சோ அது மட்டும் இல்லாம இந்த வீக்ல வந்து புக் பண்றவங்கல்ல யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்களோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு குழுக்கள்ல அவங்கள ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சிங்கப்பூர் செல்வதற்கான வாய்ப்பும் நம்மளே ஒரு டூரிஸ்ட் விசாவோட கண்டிப்பா பண்ணி தரேன் மேம். ஒரு ஸ்கூட்டி மட்டும் இல்ல மக்களே, உங்களுக்கு சிங்கப்பூர் போறதுக்கான ஆஃபரும் நாங்களே பண்ணி தரோம். சார் ஃபேமிலில ஒருத்தர் மட்டும் தான் அனுப்புவீங்களா இல்ல அந்த ஃபேமிலியே கூட்டி போவீங்களா சார்? மொத்த ஃபேமிலியும் எங்களால கூட்டி போக முடியாது மேம். அதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா ஃபேமிலில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நியூ கப்புலா இருக்கலாம், இல்ல வேற யாராவது இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குறோம் மேம். ஓகே. ப்ரீவியஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்காகவே நம்ம ஜேகே ஹவுசிங் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் டாப்புங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வந்து ஃப்ரீயா தர போறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் போறதுக்கான வாய்ப்பு. பேசிட்டு இருக்கோம், மேல பாத்தீங்கன்னா ஃபிளைட் போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் மாதிரி தாங்க எனக்கு தோணுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. சோ நீங்களும் இந்த மாதிரி ஃபிளைட்ல பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீக் உள்ளே சைட்டை விசிட் பண்ணி உங்களோட பிளாட்ஸை இப்பவே புக் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். இருங்க, நம்ம ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட எம்டி சார் வந்து என்கிட்ட ஒரு லைன் சொன்னாங்க. பார்க்கவே வந்து அது கேட்கவே வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. அது என்னன்னு தானே பாக்குறீங்க, அது உங்களுக்குமே நான் வந்து சொல்றேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோவே பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.